இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎம் மார்க்கெட்டிங் பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த சிபிஎம் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் நிறுத்திட்டேன். ஸோ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இப்போ வந்து நான் ஃபுல் டைமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து வெப் டிசைனிங் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃப்ரீலான்ஸராக வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி நான் நிறையா வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எப்படி ஏர்ன் பண்ணலாம், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நம்ம எடுத்துக்கிற நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நெட்வொர்க்கில் தான் நான் வந்து இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. வீக்லி பேமெண்ட் வந்து எனக்கு வந்து வந்துடும். ஸோ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இந்த OGAds.com அப்படிங்கிற இந்த சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிஐ நெட்வொர்க் தான். நமக்கு வந்து பேமெண்ட் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக நம்ம டிராஃபிக் கொண்டு வரணும். இந்த டிராஃபிக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணிக்குவோம். இன்ஸ்டாகிராம், டிக்டாக் யூஸ் பண்ணலாம். டிக்டாக் எப்படி இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க, எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட் அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு வழி இருக்குது. நம்ம டிக்டாக் யூஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னெல்லாம் நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் மார்க்கெட்டிங் பண்ணணும். டார்கெட் மார்க்கெட்டிங் அப்படின்னா எந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம வந்து டார்கெட் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்குது. US மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்லை UK டார்கெட் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மன் டார்கெட் பண்ணலாம், ஃப்ரெஞ்ச் டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டார்கெட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். OGAds அப்படிங்கிற நெட்வொர்க்கில் நான் உங்களுக்கு கீழே லிங்க், என்னோடய ரெஃபரல் லிங்க் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து அவங்களே ஏர்ன் பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் கொண்டு வரணும், எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா போஸ்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஒரு வந்து நான் வந்து சார்ஜஸ்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாக எப்படி வந்து ஒரு லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணணும், எப்படி அதை வந்து ஹோஸ்ட் பண்ணலாம், எப்படி ஃப்ரீயாக இருக்கிற ரிசோர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு வந்து நான் இதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2019 வரைக்கும் இதில் வந்து நல்ல ஒரு ஏர்னிங் வந்து எனக்கு கொண்டு வந்துட்டு இருந்துச்சு. நான் இதில் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அதுக்கு கூட நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு அப்டேட் அப்படிங்கிறதுனால என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்ரூவல் கிடைக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களோட யூசர் நேம் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இதோட என்ன சொல்லுன்னா என்னோட சப்போர்ட், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவர் டாம்னு சொல்லிட்டு. ஸோ இவர்கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக சேட் பண்ணி என்னோட என்ன சொல்லுன்னா என்னோட அப்டேட் லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இவங்க வந்து நிறைய டிராஃபிக் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் அவங்க அப்ரூவல் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அப்ரூவல் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்குவாங்க. நீங்கள் டைரெக்டாக என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிடும். இல்லை என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவலுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும், நிறைய ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால தான் நான் வந்து அப்டேட் வந்து என்னோடய அப்டேட் லிங்க்கில் ஜாயின் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? என்னோடது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு. இது ஸ்டார்ட் பண்ணுற காலத்துலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஏர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு $3000 மேலே நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இது வரைக்குமே. ஸோ ஒரு $29 பெண்டிங் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு $50 ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இவங்க யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ACH, பேபால் யூஸ் பண்ணுறாங்க, பயனர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டே நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இந்தியா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு உங்களோட இந்தியன் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு டைரெக்டாக வந்து பேமெண்ட் கிடச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நான் பேமெண்ட் வாங்கினது 2019 வாங்கினேன். கோவிட் அப்போ வாங்கினது ஒரு $50 வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய ஹையஸ்ட் பேமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா $115, $162, $227 இதெல்லாம் வீக்லி எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 75, 69, 71, 126. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரீ டிராஃபிக் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணுறேன். 223. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்வொர்க்கில் 2005 இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து அப்போலாம் வந்து லிமிட் $50 லிமிட்லாம் கிடையாது. $10 ஏர்ன் பண்ணால் கூட அவங்க போட்டு விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறமே வந்து நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு சைடாக தான் ஓப்பன் பண்ணேன், சைட் பிஸ்னஸை தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ
வீக்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு $100 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு $50 ஒரு $70 அப்படி எனக்கு வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் மறுபடியும் ரீஒர்க் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஃபிலியேட் ட்ரெயினர்கிட்டையும் நான் கேட்டேன். அவங்க வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இது வந்து என்னோட ஓல்டு அக்கௌண்ட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நிறைய ஏர்ன் பண்ணிக்கிறனால கொஞ்சம் நம்மளோட ஓன் டொமைன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். சிபிஐ ஆஃபரில் நம்ம ஓன் டொமைன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்னோடய அப்டேட் லிங்க்கை நான் கொடுக்குறது. ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தேவைப்படும், கண்டிப்பாக ChatGPT தேவைப்படும், டீப்சீக் தேவைப்படும், இந்த OGAds அக்கௌண்ட் தேவைப்படும். நம்ம சொன்ன மாதிரி டிக்டாக் ஓப்பன் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஜோ VPN அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது தேவைப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணலாம். ஃப்ரீயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டெடிக்கேட்டட் ப்ராக்ஸி அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. இதே வந்து ஒரு $9 $10 நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு $10 நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நெட்வொர்க் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜோ VPN தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். Proton VPN, ஸோ இது மாதிரி நிறைய VPNலாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து செட் ஆகலை. உங்களோட லொக்கேஷன் நீங்கள் எதை டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து யூஎஸ் டார்கெட் பண்ணுறதுனால நான் யூஎஸில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வேணும், டிக்டாக் அக்கௌண்ட் வேணும், யூடியூப் வேணும். ஸோ எல்லாமே நம்ம வந்து இதெல்லாம் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா VPN கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும், அந்த அக்கௌண்ட்டையும் க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றினா எந்த நாலேஜுமே இல்லை, எனக்கு ரொம்ப பேசிக் நாலேஜ் கூட இல்லை, எனக்கு வந்து எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னோடய இமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மெயில் மட்டும் போடுங்க. நான் உங்கள் மெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன லிங்க்கு எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும், எதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற எல்லா லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுருவேன். ஸோ இதுக்காக நான் எதுவுமே காஸ்ட்லாம் எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் நான் வந்து ஒரு டீம் ஃபார்மேட் பண்ணலாம், அதாவது டீம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்படின்னா இப்போ இதை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியல, இதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஜென்யூனாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்ம போய் ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்லையோ இல்லை கேப்சா என்ட்ரி ஜாப்லையோ போய் ஒரு அமௌண்ட் கட்டி ஏமாந்து ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்பில் போய் ஏமாறதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்மளோட டைம் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் வருது, டிராஃபிக் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து வந்துடும். ஸோ இது கொண்டு வரது தான் ஒரு $1 சம்பாதிக்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கப்புறமேல உங்களுக்கு $1 சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டாட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நானும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு நான் வந்து அனுப்புவேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது இந்த OGAdsல. அதனால தான் நான் அந்த OGAds ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் இன்னமும் நிறைய நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அமேசான் அப்டேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் ஏர்னிங்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பேங்க் மீதி வந்து இருந்துச்சு, இப்போ கிளிக் பேங்க் இல்லை. ஸோ அதே மாதிரி Digistore24 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். பட் நமக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு $200 நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு $15,000 $18,000 நமக்கு வேணும் மாதத்துக்கு. ஒரு 2 மணி நேரம் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த OGAds வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து என்னோடய இன்கம் ப்ரூஃப் உங்களுக்கு நான் காட்டிட்டேன். நான் ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் $29.29 இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னோட ஓல்டு பேமெண்ட். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா டெய்லி இதுக்காக நான் 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 hours 4 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஏன் சொல்கிறேன்னா நான் இப்போ 1 hourல வந்து பார்த்திங்கன்னா நான் ஷெடியூல் பண்ணிக்குவேன், என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து 1 hourல நான் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆஃபர்ஸ் போயிடலாம். முதல்ல வந்து சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருங்க, வெரிஃபை பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்ரூவல் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ மெயில் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எப்படி நம்ம வந்து அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு அப்ரூவலுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ்ன்னு சொல்லிட்டுவோம், இல்லை கண்டென்ட் லாக்கர், ஃபைல் லாக்கர், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நாம் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் லாக்கர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் லாக்கர் போயிருங்க.
ஸோ கண்டென்ட் லாக்கரில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய லாக்கர் கண்டென்ட் லாக்கர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், நான் 2020 க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 25 டிக்டாக் அக்கௌண்ட் வித் 50K ஃபாலோவர்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரோப்ளஸ் ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் 2019. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா கிரியேட் கண்டென்ட் லாக்கர்னு கொடுத்துட்டு பேசிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் என்ன ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் கார்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கார்ட்ஸ், அமேசான் கிஃப்ட் கார்ட்ஸ், விசா கிஃப்ட் கார்ட்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது க்ரியேட் பண்ணுறப்ப நம்ம வந்து விபிஎன் வந்து ஆனில் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம லிங்க்கை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். லேண்டிங் பேஜில் க்ரியேட் பண்ணது அப்புறமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ நான் எல்லாத்துலேயும் நான் கோர்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து டிலே டைம் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்து 0 அப்படி விட்டுருங்க. ஸோ ரெக்கார்ட் ஃபீல்ட் ரீடைரக்ட் யூஆர்எல் சொல்லிட்டு நமக்கு ஒரு கேட்கும். ஸோ நமக்கு வந்து எந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா google.com போயிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சைட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அப்படி இல்லைன்னா blogger.com போயிடுங்க. ஸோ இது வந்து ஒரு பிளாக் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ காட்டிட்டு கொடுத்துருங்க. ஸோ பிளாங்க் சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். கிஃப்ட் கார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கிஃப்ட் கார்ட்ஸ் கொடுத்துருங்க. இங்கேயும் ஸோ இங்கேயும் கிஃப்ட் கார்ட்ஸ் கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வெப் அட்ரஸ் கேட்கும். இதில் வந்து கிஃப்ட் கார்ட்ஸ் இது மாதிரி ஏதாச்சும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேன் ஆகிடும். உங்களுக்கு உடனே வந்து பேன் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பப்ளிஷ் கொடுத்துறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வெப்சைட் மாதிரி, மினி வெப்சைட் நம்ம இன்னும் டிசைன் பண்ணல. நம்ம டிசைன் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு வெப்சைட் மாதிரி நம்ம போட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. இல்லை பிளாகரில் நீங்கள் வேணும் பிளாக் போஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து போடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இதுலேயே நான் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பிளாகரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த பிளாகரில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்காக அதை சொல்கிறேன். ஸோ எனக்கு ரீடைரக்ட் ஆகிற யூஆர்எல் இங்கே ரீடைரக்ட் ஆகும்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ கிரியேட் லாக்கர். ஸோ லாக்கர் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இதுதான் நம்மளோட லாக்கர். வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் டொமைன் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளோட டொமைனை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து அவங்க அப்ரூவல் கொடுக்கணும். ஓகேங்களா? நம்மளோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்ரூவல் கொடுக்கணும். நம்மளோட டிசைன் நம்மளுக்கு தான் இருக்கணும். நான் ப்ரொசீட் விட்டு ஷேர் டொமைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட லாக்கர் டைப். ஸோ இங்கே நாங்கள் லாக்கர் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஆப் லாக்கர்.store இருக்குல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லிங்க்கை நான் அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் நமக்கு நம்மளோட அஃபிலியேட் லிங்க். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து டிராஃபிக் கொண்டு வரணும். பட் டைரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை டிராஃபிக் கொண்டு வர முடியாது. ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து லேண்டிங் பேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம டீப் சீக்கிட்ட போக போகிறோம். ஸோ டீப் சீக்கிட்ட நம்ம என்ன கமெண்ட் கேட்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா கமெண்ட்டுமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மெயில் பண்ணுறேன். மெயில் ஏன்னா இதில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இது கொடுக்க முடியாது. இன்னொரு மெயில் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இப்படி பண்ண முடியும் உங்களுக்கு மெயிலில் வந்து சப்போர்ட் பண்ணிடுவேன். ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லேண்டிங் பேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லேண்டிங் பேஜ் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா இங்கே நம்ம வந்து போட போகிறோம். அது எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கான அதுக்கான கமெண்ட் கொடுக்கணும். நம்ம இதுக்கான ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ப்ராம்ப்ட் நிறைய உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க இனிமேட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக ப்ராம்ப்ட் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ப்ராம்ப்ட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் HTML வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதை முடிச்சோன்னு உங்களுக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கோடு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு லேண்டிங் பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ரீட்டைலர் ஷாப்பிங் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இதில் எங்கே கிளிக் பண்ணாலும் நம்மளோட லிங்க்குக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இது வந்து அப்டேட் லிங்க். ஸோ மொபைலில் பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆஃபர் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ஒரு 2 ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட OG ஆட்ஸில் வந்து நமக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேசிக் கான்செப்ட். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் வித் நோட் பேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன்.
காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துடுறேன். ஸோ நம்மளோட அந்த இதுக்கு போயிருங்க, site.google.com போயிருங்க, எம்பின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ எம்பி கோட் கொடுத்துட்டு HTML கோடை இங்கே ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இன்சர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜுக்கே வர மாதிரி நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வரணும். ஸோ கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து பெருசு பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளோட இது எல்லாமே இருக்கும். ஸோ பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஸோ காட் இட். ஸோ பப்ளிஷ் கொடுத்துட்டோம்னா இப்போ நம்மளோட நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நம்ம க்ரியேட் பண்ண அந்த HTML பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதுக்காக நம்ம ஒரு வெப்சைட் பை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே இந்த லிங்க்கை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் டிராஃபிக் கொண்டு வரும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட OG Adsல நமக்கு வந்து பேமெண்ட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முதல்ல இந்த OG Adsலாம் சைன்அப் பண்ணுங்கள். இந்த ஜோ VPN வந்து இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோட அப்டேட் லிங்க் தான். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இது மூலிமா நீங்கள் பண்ணுறதுனால மேபி உங்களுக்கு வந்து ஒரு $1 என்னமோ வந்து உங்களுக்கு கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் லிங்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ChatGPT, DeepSeek. ஸோ இது ChatGPTலாம் போக போக நம்ம யூஸ் பண்ணுவோம். ChatGPTயில் வந்து ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறோன்னா ஒர்க்கிங் கமாண்ட் மாதிரி கொடுப்போம். அந்த ஒர்க்கிங் கமாண்ட் எடுத்து நம்ம DeepSeekல போட்டு ஒரு இன்னும் நல்ல நிறைய வெப்சைட் லிங்க் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அமேசான் அப்படிங்கிற நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமேசான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஒவ்வொரு பேஜையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம பிளாகர்லேயே ஆட் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து ஓன் வெப்சைட் பண்ணி எப்படி பண்ணலாம், WordPress யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ரிசோர்ஸுமே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். எப்படி நீங்கள் வந்து சைன்அப் பண்ணணும், எந்த லிங்க்கில் நீங்கள் சைன்அப் பண்ணணும், என்னென்னலாம் லிங்க்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்றேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய வீடியோவும் போடுவேன். ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் வீடியோ அந்த மாதிரி வரும். மேபி வந்து 4 மணி நேரம் வீடியோ கூட வரும். ஏன்னா ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். இப்போ ஒரு டிராஃபிக் மெத்தட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் பின்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், என்னெல்லாம் உள்ளே இருக்குது, அதை எப்படி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும், ஃப்ரீ ரிசோர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஒரு ஸ்லாக் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் குரூப் வந்து சீக்கிரமாக க்ரியேட் பண்ணிடுவேன். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும். நம்மளோட லிங்க் ஷேர் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை நம்மளோட ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணலாம், இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ.